அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ற தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு கேள்வி. அதாவது இப்ப இயற்கையோட ஒத்து போற ஒரு அரசியலையோ அல்லது தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பி நாடு திரும்பணுன்ற ஒரு அரசியலை இப்போ இருக்கிற கட்சி செய்யாது. இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியும் அதை செய்யல, இவங்களும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இத சரியாக செய்ய நாம் தமிழர் கட்சியால் மட்டுமே முடியும். அண்ணன் சீமான் அவர்களால் மட்டுமே முடியும். அவருடைய திட்டங்கள், செயல்கள் அனைத்தும் சரியாக வகுத்திருக்கின்றார். ஆனாலும் அவர் இதுவரையில் வெற்றி பெறவில்லை. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதற்கான ஒரு முக்கிய காரணம் அவர்தான், அவருடைய பேச்சு தான் இதற்கு ஒரு முக்கிய காரணம், அவர் தோல்வி அடைந்ததற்கு. இதை நிறைய பேர் ஒத்துப்பீங்க, ஒரு சில பேர் ஒத்துக்க மாட்டீங்க. இருந்தாலும் கொஞ்சம் நீங்க நாம் தமிழர் கட்சியிலே இருக்காம கொஞ்சம் வெளியே யோசிச்சு பாருங்க. அவர் பேசுறது சரியா தப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே சிந்திச்சீங்கன்னா நிதானமா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு மேடை ஏறினாலே அண்ணன் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிக்கிறாரு, சாதாரணமா பேசுறாரு. போக போக என்ன நடக்குது, மக்களை பார்த்தே கேள்விகள் சரமாரியா கேட்கிறாரு. நடிகனுக்கும் அரசியல் தலைவருக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கொலை கூட்டங்களே, முட்டாள்களே, நீங்கள் எல்லாம் மான தமிழச்சி மார்பில் பால் குடித்தவர்களானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது போன்ற நிறைய வார்த்தைகளை மக்களை பார்த்து அவர் கேட்கிறாரு. அவங்க யோசிக்கிற மாதிரி, அவங்க கோவப்படுற மாதிரியும், அவங்க என்னடா இது அப்படின்னு அவரை வெறுக்கிற மாதிரியான கேள்விகளை அவர் கேட்கிறாரு. அத கேட்கறதுக்கு ஒரு விதம். இவர் ரொம்ப ஆக்ரோஷமா அதை கேட்கிறாரு. இப்போ நமக்கு யார்கிட்ட உதவி கேட்கிறோமோ, யார்கிட்ட ஓட்டு கேட்கிறோமோ அவங்களையே நம்ம திட்டுறோம். நீங்க ஒரு முட்டாள் கூட்டம், நீங்க ஒரு தற்குறிகள், உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நாம திட்டிட்டு அவங்க கிட்ட போய் ஓட்டு கேட்டா அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. சரி, யாராவது ஒருத்த வீரமான ஆண்மகன், மான தமிழச்சி மார்பில பால் குடித்த வீரமான ஆண்மகன் யாருன்னா இருந்தீங்கன்னா, யாருன்னா தட்டி கேட்டீங்களா? இத நான் ஒரு ஆள் ஒத்தையா நின்னு கத்தின்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க கேட்டிருக்கீங்க ஒரு 10-15 பேர் எல்லாம் எழுந்திரிச்சு ஆன்னு கை தட்டுறீங்க. யாருக்குமே கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? அவர் என்ன வார்த்தை சொல்றாரு? அப்படி ஒரு வார்த்தை சொன்னா நாம அவருக்கு சப்போர்ட்டா இருக்கோம். அப்போ மத்தவங்க சப்போர்ட்டா இல்லைன்னா கூட அவங்களையும் திட்டுறாரு, அவங்க அம்மாவையும் சேர்த்து திட்டுற மாதிரியான வார்த்தை அல்லவா அது? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி பேசினா, இப்படி திட்டுனா உங்களுடைய திட்டங்கள் சரிதான், ஆனா உங்களுடைய வார்த்தைகள் சரியில்லைன்னும் போது யார் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? எங்க எப்படி மரியாதையா பேசணும்ன்றது அண்ணன் அவர்களுக்கு தெரியல. மரியாதை நிறையவே கொடுக்குறாரு, ஒரு சில இடத்துல கொடுக்குறாரு, ஆனா எங்க கொடுக்கணுமோ மரியாதை அங்க கொடுக்க தவறிடுறாரு. மக்களை பார்த்து சரமாரியான கேள்விகள் கேட்கிறாரு. இதை தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், நிச்சயமா அவர் வெற்றி பெற முடியாது. அவருடைய பேச்சை அவரு குறைக்காம அவர் வெற்றி பெற முடியாது. ஏன் அதை சொல்றோம்னா, கட்சி வளருதுன்னா அதுக்கு ஒரு வலுவான ஒரு காரணம் இருக்கும். அதே ஒரு கட்சி விழுதுன்னா அதுக்கும் ஒரு வலுவான காரணம் இருக்கும். இப்ப அதிமுக, திமுக வளர்ந்ததுக்கு என்ன காரணம், விழுந்ததுக்கு என்ன காரணம்ன்றது மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி டிவிகே வளர்ந்ததுக்கு என்ன காரணம்ன்றது மக்களுக்கு தெரியும். இப்போ நாம் தமிழர் கட்சி வேகமா வளர்ந்ததுக்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு, அவர் கொண்ட கொள்கைகள். இப்ப அதே கட்சி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? அவருடைய பேச்சு மட்டும்தான். ஏன்னா கொள்கைகள் சரியா இருக்கு, ஆனா அவருடைய பேச்சுல தெளிவில்லைன்றதுனால கோவப்படுறாரு, மத்தவங்களை திட்டாருன்றதுனால அவர் தொடர்ந்து தோத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்க கொள்கைகளை அந்த ஒரு கட்சி மட்டும்தான் எடுத்து அதை நடத்துது. அப்படி இருக்கும்போது அதை வேற எந்த கட்சியும் எடுக்கலன்னும் போது இது ஒரு பெரிய பலம் தான் இருக்கு. இதை அவர் அண்ணன் சரியாக பயன்படுத்தல. ஏன்னா மத்த கட்சிகளுடைய திட்டங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அப்போ ஒரே மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ள போட்டி அதிகமா இருக்கணும். ஆனா அவங்க புதுசா வந்த கட்சி ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க. ஒரே மாதிரியான போட்டி திட்டங்களை வச்சுட்டு ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க. நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே முற்றிலும் மத்த கட்சிகளை விட வேற மாதிரி இருக்கு. ஆனாலும் நம்மளால ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னு யோசிச்சீங்க? தொண்டர்கள் சரியில்லை, தொண்டர்களுக்கு மேல இருக்க நிர்வாகிகள் சரியில்லை, தலைவர் சரியா இருக்காருன்னா பரவாயில்ல. ஆனா தலைவர்கிட்டயே தப்பு இருக்குன்னும் போது அதை எப்படி யாரால மாத்த முடியும்? அது ரொம்பவும் கஷ்டம். அது அவரே மாத்திக்கிட்டாதான் உண்டு. அப்படி இல்ல எல்லாரும் சொல்லி அவர் மாத்தலானா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இருக்கிற வெற்றி வாய்ப்பை அவரே அவருடைய வார்த்தைகளால தவற விடுறாருன்னு தான் நம்ம சொல்லணும். எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்காரு, எவ்வளவோ அறிவுரைகள் சொல்றாரு மக்களுக்கு. ஒரு மேடை ஏறும்போதும் அந்த தலைவர் இப்படி சொன்னார், இந்த தலைவர் இப்படி சொன்னார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாசகங்களை சொல்றாரு. ஆனா அவ்வளவு புத்தகங்களை படித்த அவருக்கு ஏன் அவங்க புத்தகத்துல எழுதுனதெல்லாம் நாம மத்தவங்களுக்கு சொல்றோமே, அவங்க சொல்றத நாம ஒரு தடவை கேட்போன்ற எண்ணம் ஏன் வரல? இது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியத்துக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறாரா, இல்ல
வெறும் இது ஒரு நடிப்பா என்னன்னும் நம்மளால உறுதியா சொல்ல முடியல. காரணம், அவருடைய வெற்றி வாய்ப்பை வந்து அவர் தான் தடையா இருக்காருன்னும் போது நம்ம வேற எப்படி நினைக்கிறது? கொஞ்சம் மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இதை முக்கியமா நாம் தமிழர் கட்சியில இருக்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து வாக்களிச்சுட்டே வரோம். அப்படி இருக்கும்போது அவர் வெற்றி பெறலன்னும் போது நம்ம ரொம்பவே இதை வந்து சிந்திக்கணும். நம்ம மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாக்களிச்சுட்டே வந்தோம்னா இதுல வந்து எதுவும் பண்ண முடியாது. இதற்கான நாம ஓட்டு போட்டு ஒரு கட்சி தோத்துச்சுன்னா அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட எல்லாருமே ஆராய்ந்து அதுக்கு ஒரு தீர்வு காணணும். அப்படி தீர்வு கண்டால் நிச்சயம் எந்த கட்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். எனவே அனைவரும் சற்று சிந்தித்து பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.